முருகா யாரது? ஞான பண்டிதா. ஓ அவ்வையா? ஞான பழத்தை பெறும் ரசமந்திகளும் கொடுத்து முருகா நீ பிரணவ ஞான பழத்தை பிடிந்து ரசமந்தியுடன் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கு என்ன விதம் இக்கணியை நாம் எய்வது என்று பிரணவஞான பழத்தை பிரிந்து ரசமன்பிகளும் கொடுத்த நல்ல குருநாதன் நீ உனக்கென்ன வினவின் கணிகை நாம் எய்வதென்று உனக்கென்ன வினவிக்கணியை நாம் எய்வதென்று நானித்தார பணித்தலையர் தரவில்லை. அப்பணித்தலையர் தரவில்லையாதலால் முருகா உனக்கு சாரும் ஒரு விலை இல்லையே. முருகா உனக்கு சாரும் ஒரு விலை இல்லையே. சக்தி வடிவேலுடன் கட்டுமையில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலதோ. வடிவேலுடன் கட்டுமையில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலதோ. சண்முகா உனக்கு குறையும் உலதோ. சண்முகா உனக்கு குறையும் உலதோ. ஏன் இப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இன்புற்றோர் ஆண்டியானாய் முருகா? ஏன் இப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இன்புற்றோர் ஆண்டியானாய் சந்ததோ குடிகொண்ட சங்கரன் கும்பிடும் தண்டபாணி 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 தெய்வமே தண்டபாணி தெய்வமே. அப்பா ஞானப்பழமே நீ உனக்கு ஒரு பழம் தேவையா? அன்பு தெய்வமே அருள் பணிவே சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே உனக்கு நான் அறிவுரை கொள்ளலாமா? அம்மையப்படியும் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா வேண்டாம். நீ திரும்பி அவ்வையே நீ கூறும் சமாதானத்தை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்படிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு உரிமை இல்லையா? அப்பழத்தை யார் பெறக்கூடாதா? பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா தமிழ் ஞான பழம் நீ அப்பா பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா தமிழ் ஞான பழம் நீ அப்பா சபைதம் உருவாகி புலமோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா. சுகமோடு உற்றாண்டு நீ மேகங்கள் நின்றாலும் கையிலையில் நீ ஆழ
கையிலையில் நீ வாழ திரும்புண்டு தாயுண்டு மனம் உண்டு தாயுண்டு மனம் உண்டு கண்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு தத்து வந்தவர் என்ன சொல்ல உண்ண உவையில் தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே மாறுவது மனம் சேருவது ஜனம் தெரியாத புருகனே மாறுவது மனம் சேருவது ஜனம் தெரியாத புருகனே நேர்மையில் ஏறி ஈசனிடம் நாடு நேர்மையில் ஏறி ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவானே என்றும் கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானே என்னுடன் ஓடிவானே. ஆயிரம் முறை நீ ஆறுதல் கூறினாலும் அவர்களை ஆயிரம் முறை நீ ஆறுதல் கூறினாலும் அவர்களை கேட்க நான் தயாராக இல்லை. முருகா நீ இங்கு நின்று ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எண்ணி இருந்தால் அதை மாற்றி யாரால் இயலும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்று என்னை எழுதத் தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பொழுது தான் சந்திப்பேன். இது உறுதி. நான் வருகிறேன். நன்றி. நன்றி. கைதட்டி பாராட்டி அனைவருக்கும் நன்றி பாராட்டி. அதாவது வேற குரல்ல பாடும்போது இவ்வளவு ரேஞ்செல்லாம் பாடுறது அவ்வளவு கஷ்டம். உண்மையிலே ரசத்திய திறமை தான் அது.